சார் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் சொல்லிடுங்க சார். அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் இன்று தென் தமிழகத்தில் மதுரையில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். முதலில் கோவில் பற்றி அறிவோம். இந்த கோவிலானது இந்தியாவின் 51வது சக்தி பீடமாகும். வட இந்தியாவில் நிறைய சக்தி பீடங்கள் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். தென் தமிழகத்தில் மந்திரினி பீடம் என்றும் ராஜமாதங்கி ஷியாமலா சக்தி பீடம் என்றும் அழைக்கப்படும் மீனாட்சி அம்மன் இந்த கலியுகத்தில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு வேண்டியதை வழங்கும் கலியுக தெய்வமாக அருள் பாலிக்கிறார். மேலும் இக்கோயில் நான்மாடக்கூடல், திரு ஆலவாய், கடம்பவனம் என்றும் பல்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறது. இதனுடைய ஸ்தல விருட்சம் கடம்ப மரம். ஸ்தலம் புதன் ஸ்தலம். 15, 16 ஆகிய நூற்றாண்டுகளில் குலசேகர பாண்டியன் கடம்பவனம் என்னும் மதுரையின் மைய பகுதியில் இந்த கோயிலை நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது. மதுரை நகரின் வைகை நதியின் தென் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் உலகின் 7வது அதிசயமாகவும் அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்டது. 14 கோபுரங்களும் 33,000 சிற்பங்களும் கொண்ட இக்கோவில் கட்டடக்கலைக்கு மற்றும் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மிகவும் பழமையான கோவில். நகரின் மையப்புறத்தில் கோயிலும் அதை சுற்றி ஆடி, ஆவணி, சித்திரை வீதிகள் அமைய பெற்றது மிக அற்புதம். மேலும் இக்கோயிலின் 1000 கால் மண்டபம் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்குள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிப்பது மற்றும் ஒரு சிறப்பு. கோயிலின் நடுவே அமைந்துள்ள பொற்றாமரை குளம் 200 அடி நீளமும் 148 அடி அகலமும் கொண்டது. மழை நீரை அக்காலத்திலேயே சேமித்த குளம் இந்த பொற்றாமரை குளமாகும். மேலும் இந்த மீனாட்சி அம்மன் பற்றி ஒரு சில விஷயங்கள். மதுரையில் மலையத்துவாச்சன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் முனிவர்கள் மற்றும் ஞானிகளின் அறிவுரைப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து காஞ்சனமாலைக்கும் பாண்டியனுக்கும் பிறந்த பெண் குழந்தைதான் மீனாட்சி. மீன் போன்ற கண்களை உடையதால் மீனாட்சி, அங்கையர்கண்ணி, மாதங்கி, தடாகை, ஷியாமலா என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பிறக்கும் பொழுதே 3 மார்பகங்களை கொண்ட பெண் குழந்தையாக பிறக்கிறார். எனவே மன்னன் மிகவும் மனம் நொந்து போய் ஜோதிடர்களை அணுகி விளக்கம் கேட்க அவர்கள் இப்பெண் குழந்தை ஆணுக்கு நிகரான கல்வி, கேள்வி மற்றும் வீரம் எல்லாவற்றிலும் சகல கலைகளிலும் புகழ் பெற்று விளங்குவாள் என்றும், எப்பொழுது தன் மணாளனை சந்திப்பாளோ அப்பொழுது அவளுடைய அந்த 3வது அகந்தை கண் அகலும் என்றும் கூறினார்கள். மதுரையின் பட்டத்து அரசியாக முடிசூடி செங்கோல் ஏந்தி 8 திக்கும் மதுரையை ஆண்டு வருவாள் என்றும் அவர்கள் கூறினார்கள். பாண்டியனும் அவளுக்கு தக்க வயது வந்ததும் மதுரையின் பட்டத்து அரசியாக அவளுக்கு முடிசூட்டினார். திக்விஜயம். மீனாட்சி 8 திக்கும் படையெடுத்து சென்று வென்று வெற்றி வாகை சூடினாள். வடக்கே சுந்தரேஸ்வரரை அவருடன் போர் செய்யும் பொழுது அவரை பார்த்த மாத்திரத்தில் அவளது 3வது கண், அதாவது 3வது மார்பகம் மறைந்து பெண்ணிற்குரிய அச்சம், மடம் போன்ற குணங்கள் ஏற்பட்டு சுந்தரேஸ்வரரை மனம் புரிந்து கொண்டார். மதுரையில் 6 மாதம் அம்பாள் ஆட்சியும் 6 மாதம் சிவன் ஆட்சியும் அமைந்தது. நமது இந்தியாவில் அனைத்து சிவாலயங்களும் ஈஸ்வரன் என்ற பெயராலே அழைக்கப்படுகிறது. பொதுவாக கபாலீஸ்வரர் கோவில், அர்த்தநாரீஸ்வரர் கோவில், வைத்தீஸ்வரர் கோவில் எக்ஸெட்ரா. மதுரையில் மட்டும் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இங்கே அம்பாளுக்குத்தான் முதலில் அபிஷேகம், அலங்காரம், அதற்கு பின் தான் சிவனுக்கு. மற்ற எல்லா கோவில்களிலும் அம்பாள் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் நடக்கும் அபிஷேகம் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இங்கு அம்பாள் அபிஷேகத்தை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவர் மதுரையின் பட்டத்து அரசி. அதனால் அதை பார்க்கும் அனுமதி நமக்கு கிடையாது. அம்பாளுக்கு தினமும் 8 விதமான அலங்காரங்கள். அதிகாலை
நடை திறக்கும் பொழுது பாலாம்பிகை, அதிகாலை புவனேஸ்வரி, காலை கௌரி, உச்சி வேளையில் ஷியாமளா, சாயரக்ஷையில் மாதங்கி, அர்த்தஜாமம் பஞ்சதசி, பள்ளியறை ஷோடசி, திருவள்ளங்கள் பள்ளியறை மகா ஷோடசி. 5 கால பூஜைகள் நடக்கும். காலையில் சிறுமி போல் இருக்கும் அம்பாள் உச்சி வேளையில் மடிசார் அணிந்து மங்கை போல காட்சி தருவாள். மாலை தங்க கவசம், வைர கிரீடம் இவை அணிந்து காட்சி தருவாள். இரவு வெண்பட்டு, அர்த்தஜாமத்தில் வெண்பட்டு அணிந்து பூஜை நடக்கும். மாணிக்க மூக்குத்தி அணிந்து கையில் கிளியோடு மரகத வண்ணத்தில் அருள் பாலிக்கிறாள். நாம் அம்பாளிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் அதை அந்த கிளி கிரகிச்சு அம்பாளின் காதில் சொல்லி வேண்டுதலை நிறைவேற்றுமாறு வற்புறுத்துமா, அப்படியாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த அம்பாளுக்கு சித்திரை திருவிழா இங்கு நடக்கும். அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். 8ஆம் நாள் பட்டாபிஷேகம், சித்திரை மாத சுக்லபட்சத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகும். 8ஆம் நாள் பட்டாபிஷேகம், 9ஆம் நாள் திக்விஜயம், 10ஆம் நாள் திருக்கல்யாணம், 11ஆம் நாள் தேர், இப்படி நடக்கும். இது முடிந்து தெற்கே இந்த விழா முடிந்ததும் வடக்கே அழகர் விழா ஆரம்பிச்சு விடும். அழகர் கோயிலிருந்து தங்கையின் திருமணத்தை காண அங்கிருந்து ஒவ்வொரு மண்டபப்படியாக வந்து கொண்டே இருப்பார். வரும்பொழுது சிறிது நேரமாகிவிடும். அப்பொழுது ஒரு முனிவர் அவரிடம், உன் தங்கையின் கல்யாணம் முடிந்து விட்டது, நீ மிகவும் நேரம் கழித்து வருகிறாய் என்ற மாதிரி சொன்ன உடனே அழகர் கோபித்து கொண்டு மதுரை ஆற்றில் இறங்கிய கையோடு உடனே டேர்ன் பண்ணிடுவாரு. தென்பக்கு வராம வடக்கு அப்படியே திரும்பி அவர் வந்த வழியே திரும்பி போக ஆரம்பிச்சிருவாரு. அங்க அது ஒரு 10 நாளா எதிர் சேவை, அழகர் ஆற்றில் இறங்குதுன்னு 10 நாள் அங்க ஒரு திருவிழா நடக்கும். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து வைகை நதியின் வடக்கே முடிஞ்சிருச்சு. திருக்கல்யாணம் அன்றே சிலர் மீனாட்சிக்கு திருமாங்கல்யம் சூட்டும் பொழுது அவரவர் கழுத்திலும் அந்த நேரத்தில் அந்த திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக இப்பொழுது சில பெண்கள் டிவி முன்னாடியே உட்கார்ந்து அதை மாத்திக்கிறாங்க. அங்க போனாலும் அங்க டிவியில தான் பார்க்க முடியும். ரொம்ப கிட்ட இருந்தாதான் அதை பார்க்க முடியும். ரொம்ப தள்ளிலாம் போயிட்டா அங்கங்க டிவி வச்சிருப்பாங்க. அந்த டிவியை பார்த்துட்டு தான் இவங்களும் மாத்திப்பாங்க. இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. தூங்கா நகரம் அப்படிங்கறது சொல்றது சும்மா இங்க விடிய அந்த டிஃபன்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத வச்சே சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க 24 மணி நேரமும் அன்னை தூங்காம நம்மளை பாதுகாத்து வரா அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கு. பட் நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். சூப்பர் மேம். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு